அன்பு மருத்துவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆன்சைட்டியோட 4ஆம் பாகம் பார்க்க போகிறோம். ஆன்சைட்டி லைக் எ ட்ரீம், ஒரு கனவில் இருப்பது போன்ற ஒரு ஆன்சைட்டி. இதுக்கு காக்குலஸ் ஒற்றை மருந்து. அதே மாதிரி ஒரு பயங்கரமான கனவை கண்டதுக்கப்புறம் எந்திரிச்சிடுறாங்க. அப்போ ஏற்படக்கூடிய ஆன்சைட்டி ஆன் வேக்கிங் ஃப்ரம் ஃப்ரைட்ஃபுல் ட்ரீம். அதுக்கு நிறைய மருந்துகள் இருந்தாலும் நக்ஸ்வாமிக்காவும் ஸ்பாஞ்சியாவும் முக்கியமான மருந்துகள். அதே மாதிரி தொண்டையில் இருக்கக்கூடிய ட்ரைனஸ், இப்போ நம்ம கோவிட் காலத்தில் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு தொண்டையில் வந்து வறட்சி இருந்துக்கிட்டே இருக்கும், நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க, ஆன்சைட்டி இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக ரஸ்டாக்ஸ் கொடுத்துருக்கேன். ஆன்சைட்டி ட்ரைனஸ் ஆஃப் த்ரோட் வித் நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. அடுத்து ஆன்சைட்டி அசிஃப் ஹேட் நாட் டன் ஹிஸ் டியூட்டி, அதாவது தன்னுடைய கடமையை செய்யாதது போன்ற எண்ணத்தினால் ஏற்படக்கூடிய ஆன்சைட்டி. இதற்கு மருந்துகள் ஆர்சனிக்கம் ஆல்பம் பல்சட்டில்லா. சரிங்களா? அடுத்து ஆன்சைட்டி எரெக்டேஷன் அமலிரேட்ஸ். ஏப்போ விட்டால் நல்லா இருக்குது டாக்டர், கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு 3 மருந்துகள்: காலிகார், மேக்னீஷியம் மியூராட்டிக்கம் அண்ட் மெசீரியம். அதே மாதிரி எனக்கு வந்து கொஞ்சம் நல்ல எக்ஸசைஸ்லாம் பண்ணால் கொஞ்சம் நல்லா பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு ஆன்சைட்டி எக்ஸசைஸ் அமலிரேட்ஸ். இதுக்கு செலிடோனியம், அயோடம், டேரண்டோலா 3 மருந்துகள். அதே மாதிரி யாராவது அவங்க மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டாங்க அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய ஆன்சைட்டிக்கு ஒரு ரூப்ரிக் இருக்குது: ஆன்சைட்டி வென் எனிதிங் எக்ஸ்பெக்டட் ஆஃப் ஹிம். இதுக்கு ஆர்சனிக்கம் ஆல்பம் ஒற்றை மருந்து. சரிங்களா? அதே மாதிரி சில கேஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டே இருப்போம், அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நம்மளுக்கு புலப்பட அப்படியே நம்ம தலைப்பிச்சுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கேசஸ்க்கு நான் யூஸ்வலாக இக்னிஷியா கொடுப்பேன். அதுக்குரிய ரூப்ரிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆன்சைட்டி ஸோ தேட் he could not express himself properly. சரிங்களா? ஸோ இதுக்கு இக்னிஷியா ஒற்றை மருந்து. அதே மாதிரி தன்னுடைய ஃபேமிலியை பற்றி ஏற்படக்கூடிய ஆன்சைட்டிக்கு நிறைய மருந்துகள் இருந்தாலும் ரஸ்டாக்ஸ், சல்ஃபர் வந்து முக்கியமான மருந்துகள். அதே மாதிரி உண்ணா நோன்பு இருக்கும்போது ஆன்சைட்டி ஃபாஸ்டிங் வென், அதற்கு சினா, அயோடம், சல்ஃபர் முக்கியமான மருந்துகள். அதற்கப்புறம் இந்த சில பேர் கேஸ் ட்ரபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வருவாங்க. சார், வயிற்றில் வந்து கேஸ் நிற்கிது சார், எப்போ பார்த்தாலும் கேஸ் போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்சைட்டி ஃப்ரம் ஃப்ளாட்டஸ், அதுக்கு காஃபியா, லைக்கோபோடியம், நக்ஸ்வாமிக்கா முக்கியமான மருந்துகள். அதே மாதிரி கேஸ் போனதுக்கப்புறம் எனக்கு நல்லா பெட்டராக ஃபீல் பண்ணுறேன், ஆன்சைட்டி ஆஃப்டர் எமிஷன் அமலிரேட்ஸ். சரிங்களா? எமிஷன் ஆஃப் ஃப்ளாட்டஸ் அமலிரேட்ஸ். இதற்கு கல்கேரியா அசிட்டிக்கம் அண்ட் மியூரியாட்டிக் ஆசிட் முக்கியமான மருந்து. ஆன்சைட்டி ஃப்ரம் அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃப்ளாட்டஸ். சார், எனக்கு காற்று போகாமல் அப்படியே கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்ற வருவாங்க. மேலே ஏப்பமாக வர மாட்டேங்குது, கீழே காற்றும் போக மாட்டேங்குது. இதுக்கு நம்ம ஃபேமஸான ரெமடி, நம்மளோட தெரிஞ்சிருக்க ரெமடி தான் ரஃபானஸ். அது கூட சல்ஃபர். சரிங்களா? ஸோ இதெல்லாமே நம்ம ப்ராக்டிக்கலாகவே நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ரூப்ரிக்ஸ் தான் எல்லாமே. அதே மாதிரி சில பேர் நம்ம கேஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது, சார் மனசில் நிம்மதியே இல்லை சார், எங்கே போனாலும் எனக்கு மனசில் நிம்மதியே இல்லை, எங்கேயாவது தப்பிச்சுக்கிட்டு ஓடிடலாம் போல் இருக்குது அப்படி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுக்கு வந்து ஒரு எக்ஸாக்ட் ரூப்ரிக் வந்து ஆன்சைட்டி நோ பீஸ் எனிவேர் அஸ் இஃப் ஷி மஸ்ட் ஃப்ளை அவே. அதுக்கு பெல்லடோனா ஒற்றை மருந்து. யாராவது இப்படி சொன்னாங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஆன்சைட்டி அபவுட் ஃபுட்டு, உணவிற்கான ஒரு ஆன்சைட்டி, அதுக்கு லாக் ஹியூமனம் ஒற்றை மருந்து. லாக் ஹியூமனம்ன்றது பால் தானே, தாய்ப்பால். அது ஆன்சைட்டி அபவுட் ஃபுட். அடுத்து ஆன்சைட்டி வித் ஃபார்மிகேஷன். சார், எனக்கு முகம்லாம் ஊறுது சார், கையெல்லாம் ஊறுது சார் அப்படின்னு சொல்லிட்டு ஊறல் சொல்லுவாங்க, ஃபார்மிகேஷன். அந்த மாதிரி ஆன்சைட்டி வித் ஃபார்மிகேஷனுக்கு அக்கோனைட், சிஸ்டஸ் அண்ட் வெரேட்ரம் முக்கியமான மருந்துகள். அதே கையில் அந்த ஊரல் இருந்ததுன்னா அக்கோனைட், வெரேட்ரம். ஆன்சைட்டி வித் ஃபார்மிகேஷன் ஆஃப் ஃபிங்கர்ஸ்
அக்கோனைட் வெரட்ரம். ஆன்சைட்டி அபவுட் ஃப்ரெண்ட்ஸ் அட் ஹோம், அதாவது வீட்டுக்கு வந்து இது குழந்தைங்கள இந்த ரூபிக் நீங்கள் நிறையா பார்க்கலாம். இப்போது பசங்க போய் விளாண்டுட்டு இருந்திருப்பானுங்க, ஒருத்தனுக்கு அடிபட்டிருக்கும். வீட்டுக்கு வந்து அம்மா அப்பாட்ட புலம்பான், அம்மா வந்து அவனுக்கு என்னாச்சுன்னு தெரிலம்மா, அவன் ரொம்ப இது பண்ணிகிட்டே இருந்தான், இப்போ கிரவுண்ட்லேருந்து போகும்போது அப்படியே அழுதுகிட்டே போனான், என்னாச்சுன்னு கேளுங்கம்மா, அவனுக்கு இப்போ எப்படி இருக்குன்னு கேளுங்க, ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு நம்மளை தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ ஆன்சைட்டி அபவுட் ஃப்ரெண்ட்ஸ் அட் ஹோம், பெரெட்டா கார்ப், பாஸ்பரஸ், பைசோஸ்டிக்மா, பல்சட்டிலா அண்ட் சல்ஃபர். சரிங்களா? அடுத்து ஆன்சைட்டி ஃப்ரைட் ஆஃப்டர், ஒரு திகிலூட்டும் நிகழ்வுக்கு பின்னால் ஏற்படக்கூடிய ஆன்சைட்டி. இதுக்கு நிறைய மருந்துகள் இருக்குது. பெலடோனா, காலிப்ரோம், லாக்கசிஸ், லைக்கோபோடியம், மெர்க்யூரியஸ் அண்ட் ஓபியம் வந்து முக்கியமான மருந்துகள். கடைசியாக ஆன்சைட்டி ஃபியர் ஆஃப் ஃப்ரைட் ஸ்டில் ரிமைனிங். ஆன்சைட்டி ஃபியர் ஆஃப் ஃப்ரைட் ஸ்டில் ரிமைனிங், ஒரு திகிலுக்கு பின்னால் ஏற்படக்கூடிய பயம் கலந்த அந்த கவலை கலந்த மனப்பதட்டம் எப்போதும் இருத்தல். இதற்கு ஓபியம் ஒற்றை மருந்து. என்னுடைய சீனியர் டாக்டர் பிரியன், அவங்ககிட்ட வந்து ஒரு ஜென்ரல் ஆன்சைட்டி டிஸார்டர் ஒரு பேஷண்ட் வர்றாங்க, ரொம்ப சைக்காட்ரிஸ்ட் எக்கச்சக்கமாக பார்த்து அவங்களுக்கு சரியாகலை. அந்த பையன்கிட்ட வந்து கேஸ் டேக்கிங் எடுக்கும்போது அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, சார் எனக்கு வயசான அப்பா, நானும் அவரும் தனியாக இருந்தோம், எங்கள் அப்பா வந்து கடைசியில் என்னை கூப்பிட்டாரு, நான் வந்து அவருக்கு தண்ணி எடுத்து கொடுத்தேன், தண்ணி குடிச்சுக்கிட்டு 2 மடக்கு தான் போயிருக்கோம், என் கையிலேயே அவர் இறந்துட்டார் சார், அதை இப்போ நினச்சாலும் எனக்கு வந்து அப்படியே இப்போ கண்ணெல்லாம் கலங்குது சார், ஒரு மாதிரி நடுக்கம் வந்துடுது அப்படின்றாங்க. ஸோ அதுக்கு அவருக்கு ஓபிஎம் தான் கொடுத்தாங்க. ரொம்ப நல்ல ரிசல்ட்டு. எவ்வளோ சைக்காட்ரிஸ்ட்டை பார்த்தும் க்யூர் ஆகாத கேஸ் வந்து க்யூர் ஆச்சு. அந்த ரூபிக் மறுபடியும் சொல்கிறேன், ஆன்சைட்டி ஃபியர் ஆஃப் ஃப்ரைட் ஸ்டில் ரிமைனிங், ஓபியம் ஒற்றை மருந்து. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ஆன்சைட்டி பயன்படுத்தி உங்கள் ப்ராக்டிஸில் ஏதாவது கேசஸ் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், நம்ம எல்லோரும் கற்றுக்கலாம். தேங்க்யூ ஆல்.